தூத்துக்குடி மாவட்டம் சாத்தங்குளம் அருகே உள்ள முதலூர் என்ற சிறிய கிராமத்தைச் சேர்ந்த ஜஸ்டின் ஆல்ட்ரின் ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது அந்த கிராம மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீளம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஜஸ்டின் ஆல்ட்ரின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் 8.42 மீட்டர் நீளம் தாண்டி சாதனை படைத்திருக்கிறார். கடந்த ஆண்டு உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்ற அவர் தனது விடாமுயற்சி மற்றும் பயிற்சியால் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். இது அந்த கிராம மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அவரது தந்தை ஜான்சன் கூறும்போது, தன் மகன் ஒலிம்பிக்கில் பங்கேற்க சென்றது குறித்து அவரது தாய் எஸ்தர் செல்வராணி கூறுகையில், ஏஷியன் இண்டோரில் அவங்க அச்சீவ் பண்ணால் பர்சனலாக 8.42 அது நேஷ்னல் ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த ரேங்கிங் படி தான் இப்போ அவங்க ஒலிம்பிக்கு உள்ளே போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணிச்சு. லாங் ஜம்பில் 32 மெம்பர்ஸ் தான். எப்படியும் அவன் போடியம் அந்த மெடல் செரிமனியில் இருப்பான்னு நான் நம்புகிறேன். காட் அதுக்கு உதவி செய்வாங்க. கர்நாடக மாநிலம் கண்டிவாரா ஸ்டேடியத்தில் நடைபெற்ற தேசிய மாற்றுத்திறனாளிகள் பாரா தடகள போட்டிகளில் நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலிருந்து 42 வீரர்கள் பங்கேற்ற நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த 7 வீரர்கள் பாரா தடகள போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினர். அவர்கள் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், வட்டு எறிதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் அவர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் 1 தங்கப் பதக்கம் மற்றும் 4 வெண்கலப் பதக்கங்களை பெற்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். தேசிய பாரா தடகள போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்ற இந்த வீரர்கள் தொடர்ந்து சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது எங்களது லட்சியம் என்று கூறினர். சொரியாசிஸ் நோய்க்கு பயன்படுத்தப்படும் நியூ ட்ரிபிக்ஸ் பீட்டா குளுக்கான் என்ற வாய் வழியாக உட்கொள்ளக்கூடிய குளுக்கானை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 20 நோயாளிகளுக்கு சோதனை முறையில் வழங்கப்பட்டது. 2 நோயாளிகள் இந்த நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளனர். 18 நோயாளிகள் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. இது குறித்து மருத்துவர் தவேஸ் கூறும்போது, சோரியாசிஸ் அப்படிங்கிற தோல் நோய் உள்ளவங்க பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் உலக அளவுலையும் நிறைய இருக்கிறாங்க. இதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்கு. நிறைய மருந்து மாத்திரைகள் ரொம்ப நாள் நம்ம போடும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த நோய்க்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்து தேடுதல் ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. அதோட ஒரு துவக்கம் தான் நம்ம இப்போ புதுசா ஒரு ஆய்வு நடத்தி பீட்டா குளுக்கான் அப்படிங்கிற ஒரு மருந்தை இப்போதைக்கு நம்ம பரிசோதனை செஞ்சு பார்த்ததுல அது நல்ல பயனுள்ளதா இருக்கு. இது ஜப்பான்ல உள்ள சயின்டிஸ்ட் ஆலோசனைகளோட அங்க நடந்த சில ஆய்வுகளை வச்சு அந்த மருந்துகள் அங்க நிறைய அலர்ச்சி உள்ள, அதாவது இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்ஸ், அலர்ச்சி நோய்களுக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ அதுல ஒரு அலர்ச்சி நோய் தான் நமக்கு சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு தோல் நோய். சோ இந்த தோல் நோய்க்கு அதை பயன்படுத்தி பார்த்து அது வேலை செய்யுமா அப்படிங்கறது நாங்க ரொம்ப நாளா அது ஒரு கனவாவே இருந்தது. சோ அந்த ஜப்பான் சயின்டிஸ்ட் அதை பத்தி பேசி அவங்ககிட்ட இருந்து அந்த மருந்துகளை எங்களுக்கு தர முடியுமான்னு கேட்டதுல அவங்க தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இங்க ஹாஸ்பிட்டல்ல உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன், டீன் டாக்டர் சிவகுமார், மெடிக்கல் சூப்பரண்டன்ட் டாக்டர் பத்மநாபன், நம்ம ஆர்எம்ஓ டாக்டர் சைலஸ் ஜெபமணி, இவங்க எல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மருந்து மாத்திரைகளை வாங்கி நமக்கு இங்க கொண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. சோ அவங்க அதை செலவில்லாம தான் நமக்கு கொடுத்தாங்க. சோ இதை முதல் கட்டமாக ஒரு 20 பேஷண்ட்ஸுக்கு இதை நோயாளிகளுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுல 2 நோயாளிகள் முற்றிலுமாக குணமடைந்து தோல் நோய் கம்ப்ளீட்டா கிளியர் ஆகி இதுவரைக்கும் அவங்களுக்கு நோய் திரும்பி வராம இருக்கு. மீதி உள்ள ஒரு 18 பேருக்கும் நல்ல சிறப்பான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சோ அத சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப விசேஷமா இல்ல. சோ இந்த பீட்டா குளுக்கான் அப்படிங்கிற மருந்து சோரியாசிஸ் நோய்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப இருக்காது. அதே மாதிரி எந்த மருந்து மாத்திரைகள் கூட வேணாலும் இதை சேர்த்து சாப்பிடுறதுக்கு இருக்கும். அதே மாதிரி மற்ற உள் நோய்கள் இருந்தாலும், சுகர், பிரஷர் இருக்கிற நோயாளிகளும் மற்ற நோய்கள் உள்ள நோயாளிகளும் இந்த மருந்தை உட்கொள்றதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது.